நீங்க போனீங்க? இப்பதான் வந்த வேலை முடிஞ்சுதா? எங்க தங்கம்? வந்தவன் வண்டியில இருக்கும். இதோ அவன் கத்தி. இதுக்கும் தங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வியாபாரத்தை வாய் மூலியமா தான் முடிப்பான்னு நினைச்சேன். அவன் கத்தி வரைக்கும் வந்துட்டான். அப்ப அவன் பணம் வாங்கலையா? செம்மையா உதத்தான் வாங்கினான். ஆஹா. சரி சரி, அது அப்படியே வை. நான் இந்த வண்டி எடுத்துட்டு போறேன். ராஜா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு நீங்க 2 பேரும் என்ன வந்து சந்திங்க. ஓகே? என்னங்க, போலாமா? என்ன புதுசா பாக்குற மாதிரி என்னையே பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இத்தனை 1000 மீன்களும் உன்னுடைய 2 கண்களுக்கு இணையாகுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மேல பாக்குறேன்? எங்கேயாவது காக்கா பறக்குதான்னு பாக்குறேன். அப்படின்னா நான் காக்கா பிடிக்கிறேன்னு சொல்றியா? உண்மையதான் சொல்றேன். நேத்து ராத்திரி நான் ஒரு அழகான கனா கண்டேன். கனவு தானே? கனவுன்னா நம்ம நினைவு அதுல கலந்துருக்க. சொல்றேன் கேளு. என் சுத்தத்தாரெல்லாம் சூழ்ந்து வர சொகுசா ஒரு ஓபன் கார்ல நான் ஊர்வலமா வர்றேன், மாப்பிள கோலத்துல. அப்புறம் மணவரையில என் பக்கத்துல மணமகளா ஒன்ன கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் நீ என்ன செய்யற? உன் ஓர கண்ணாலே நான் பாக்குறேன். சரி, நான் பாக்குறேன்னு வச்சுக்கேன். அப்புறம் அப்புறம் புரோகிதர் தாலி எடுத்து என் கையில கொடுக்கிறார். அத நான் பொண்ணான கழுத்துல கட்டுறேன். அப்புறம் எப்படா ராத்திரி வரும் ராத்திரி வரும்னு காத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ராத்திரியும் வந்தாச்சு. அப்புறம் நீயும் என் பக்கத்துல வந்துட்ட. அப்புறம் விளக்கையும் அணைச்சாச்சு. அப்புறம் அப்புறம்தான் இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் காரியத்தை முடிச்சேன். வா ராஜா. அடடே, இது என்ன துந்தனா? பக்திமான்கள் கையில என்ன இருக்கணும்? பரதேசி கையிலன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த பரதேசி வாத்தியம் தான் உலகத்திலேயே நம்மள பெரிய பணக்காரனாக்க போகுது. இங்கே 100 மைல் தூரத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த கோயில் தான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போகுது. அந்த கோயில்ல குடியிருக்கிற கடவுள் என்னம்மா பூஜை வேளையில என்ன அவசரம்? பள்ளிக்கூடத்துக்கு போற மீரா இன்னும் வரலப்பா. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. குழந்தை எங்கேயும் காணோம்ப்பா. அம்மானு கத்து, அம்மானு கத்த போறியா இல்லையா? அம்மானு கத்து. இப்ப நான் சொன்னபடி சொல்லணும். என்ன? தாத்தா 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 தாத்தான்னு கத்துற குழந்தைக்கு பதில் சொல்ல போறானா? இந்த ஆண்டவனே பெருசு நினைக்க போறான். வாசமா பக்தியா? குழந்தை வேணும்னு ஹரிதாஸ் முடிவு செய்தா நாளைக்கே அந்த வைர நகைகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அந்த அசலுக்கு பதிலா இந்த போலி ஹரிதாஸ் மாத்திருவான். போலிக்கு அசலுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். கண்டிப்பா தெரியாது. இத பாருங்க, 6 மாசமா கை தேர்ந்த ஆசாரிகளை வச்சு நான் இதை தயார் பண்றேன். ஹரிதாஸை தவிர வேற யாருக்கும் இந்த மர்மம் தெரியவே முடியாது. பாபு, கண்டிப்பா ஹரிதாஸ் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவன் என்ன பெரிய கபீர்தாஸா? சாதாரண ஹரிதாஸ் தானே. தான் கும்பிடுற கடவுள் தன் குழந்தையை காப்பாற்ற மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஹரிதாஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா? பழுக்க காய்ச்சிய பிறகுதானே இரும்பு அடிக்கணும். பாசங்கிறது கவலைப்படாத அம்மா, நான் போலீஸ்ல சொல்லிருக்கேன். தேடி கண்டுபிடிச்ச உடனே தகவல் தெரிவிக்கிறோம்னு சொல்லிருக்கிறாங்க. அப்பா, பெற்றவங்களுக்கு இருக்கிற அக்கறை போலீஸுக்கு இருக்குமா? இறந்து போன என் கணவரோட நினைவு என் குழந்தையாலதான் மறந்து விட்டு வரேன். இப்ப அந்த குழந்தையே இல்லைன்னா அப்பா அதுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்பா, பயமா இருக்கு. அழாதம்மா, அழாத. நான் இப்பவே புறப்படுறேன்.
நீங்க யாரு? உங்களை வேதனையிலிருந்து காப்பாத்த நான் வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி போலீஸுக்கு போறதை விட அடியேன்னு சொல்றத கேட்டா போதும். இப்ப என் குழந்தை மீரா கூப்பிடுறதை நான் கேட்டேனே. ஒரு தடவை என்ன 1000 தடவை கேட்கலாம். கேளுங்க. தாத்தா தாத்தா இவங்க சொல்லாத நீங்க செஞ்சிருங்க தாத்தா, இல்லனா எனக்கு கொன்னுருவாங்க தாத்தா. வேண்டாங்க வேண்டாங்க, குழந்தைய கொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்றேன் கேளு. நான் சொல்றபடி நடந்தா குழந்தை கிடைக்கும், இல்ல அதோட பிணம் தான் கிடைக்கும். இந்த துந்தனம் யாரங்க? அப்பா குழந்தை கிடைச்சிட்டாளப்பா? இல்லம்மா, மீரா கிடைக்கவே இல்லை. கடவுளே, என் குழந்தையை விட்டு போயிட்டாளா? உன்னையே நம்பி இருக்கிற என்னை ஏன் சோதிக்கிற? நான் இப்ப என்ன செய்வேன்? மீரா, நீ எங்கம்மா இருக்க? சபாஷ். அரை நொடியில ஆளையே மாத்திட்டிய. குட். சரி போலாம். ராஜா கொஞ்சம் எப்படி வா. ஐயோ ராஜா, இந்த பெட்டி நிறைய அப்படின்னு இருக்கு. இதை கொண்டு போய் இந்த அட்ரஸ் மிஸ்டர் ஜான்சன் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரு. பி கேர்ஃபுல். ராதா, உன்னை எதுக்காக நான் இந்த வேஷம் போட சொன்ன தெரியுமா? கவனமா கேளு. கிருஷ்ணன் கோயில் பக்கமா உன்னை இறக்கி விட சொல்றேன். அங்கிருந்து கோயிலுக்கு நீ நடந்தே போகணும். ராத்திரி 12 மணிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் கோயில் கதவு மூடி இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள ஹரிதாஸ் நான் கொடுத்த போலி நகைகளை ஆண்டவனுக்கு சாத்திட்டு அசல் நகைகளை துந்தனாவுக்கு மாத்திடுவான். காலையில 4 மணிக்கு அப்புறம் கோயில் கதவு திறக்கும். அங்க நகைகள் அடங்கிய துந்தனா இருக்கும். ஆண்டவனை வணங்கி நீ அந்த துந்தனாவை எடுத்தா உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மனிதர்களை ஏமாத்துற அளவுக்கு தான் என் வேலைன்னு நினைச்சேன். இப்ப தெய்வத்தையே ஏமாத்த சொல்றீங்களே. செய்யற பாவங்களுக்கு எல்லாம் கடைசியில அவன் சன்னிதானத்துல தானே போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிற அவன் மடியிலேயே கை வச்சா. முகமது கஜினிலிருந்து முடிவுல வந்த வெள்ளக்காரன் வரைக்கும் எல்லாருமே கோயில தானே கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்க. சாட்சிக்கு சரித்திரத்தை கொண்டு வர்றீங்க, ஆனா உங்க மனசாட்சியை இழக்கிறீங்க. நான் இழக்கல ராதா, எல்லோர் மனசுலயும் அவன் தானே குடியிருக்கான். ஏதோ என் மனசுல இருந்துகிட்டு எடுறான் நகையங்கிறான், எடுக்கிறேன். உங்க மனசுல அப்படி சொல்லலாம், ஆனா என் மனசுல அப்படி சொல்லல. பாபு, இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். என்ன ஸ்ரீமான் தர்மலிங்க பூபதியோட மகளா இப்படி பேசுற? ஏன் தகைக்கிற ராதா? அனாதேன்னு வந்து சேர்ந்த உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்க? ஆரம்பத்திலேயே நீ என் தலைவரோட மகன் எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்துக்கு என் அப்பா தர்மலிங்க பூபதி தானா தலைவர்? ஆமா, அவர்தான் தலைவர். ஆனா தன் மக தன்னுடைய கூட்டத்திலேயே வேலை செய்யறான்னு பாவம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிய வைக்கிறதும் தெரியாம மறைக்கிறதும் என் கையில தான் இருக்கு. பாபு, அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில நான் எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கேன். இந்த கூட்டத்துக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்துல நான் கொஞ்சமும் குறையல. இதையெல்லாம் பார்த்தாவது என் அப்பாவை என்ன சந்திக்க வச்சிரு பாபு. சத்தியமா சொல்றேன், இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதுக்கு சாட்சியா கடைசி தடவையா இந்த காரியத்தை செய். அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையால இந்த பாவத்தை பண்ணிட்டான் ஆண்டவனே உன்னை மன்னிச்சிடுவார். அப்படி அவர் மன்னிக்கலன்னா அவன் ஒரு